என்ன அண்ணே, காற்று வாங்க வந்தேளோ? வாங்க இந்த பக்கம் வாங்க. நான் தான் இதில் உட்காந்துருந்தேன். என்ன வேலை பார்க்குறீங்க? நான் வந்து செக்யூரிட்டி வேலை பார்த்துருக்கேன். செக்யூரிட்டி ஆஃபீஸரா? ஆமாம். ஓ, பாதுகாவலர். எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுப்பீங்களோ? ஆமாம். ஓ, சூப்பர் சூப்பர். அப்புறம் இப்போல்லாம் நிறைய பேருக்கு நோய் அது இதெல்லாம் வருது பற்றியில. ஆமாம், அதான் கஷ்டம். ஆமாம், ரொம்ப கஷ்டம். பாருங்கள், எங்கள் தெருவில் வயசு 40 தான் ஆச்சு. ஓ, திடீர்னு நைட்டில் இருந்தால் செத்து போயிட்டோம். இப்போ நேற்று வர வழியில் நைட்டு 10 மணிக்கு ஒரு ஆக்சிடெண்ட். ஐயா, ஒரு 20 வயசு பொண்ணு. ஐயோ, அப்படி டாஸ்மாக்லேருந்து குடிகாரன் தண்ணி அடிச்சுட்டு போய் அடித்து தூக்கிட்டான் ஸ்பாட்டில். கவர்மெண்ட்டில் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? தெரியல, என்ன விஷயம் சொல்லுங்க சார். அதாவது இப்போ ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாருன்னு வைங்களேன், கவர்மெண்ட்டு உடனே 5 லட்ச ரூபா பணம் கொடுக்கும். அப்படியா? மாதம் கூட இல்லை, அவங்க வருஷத்துக்கு 200 ரூபா கட்டினா போதும். இந்த ஸ்கீமில் தான் நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அப்படியே கவலையாக உட்காந்துருக்குறீங்க. என்னடா பண்ணுறது, நாளைக்கு நமக்கு பிறகு நம்ம பிள்ளை குட்டிகள் என்ன பண்ணுவோம், பொண்டாட்டி என்ன பண்ணுவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. கவலையே படாதீங்க. சரி, வெறும் 200 தானே. ஆமாம், 200 கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்கீமில் உங்களுக்கு பணம் கிடைச்சிடும். உங்களுக்கு பிறகு ஓகே, நான் உடனே இந்த ஸ்கீம் நல்ல ஸ்கீமாக இருக்குது, நான் உடனே ரூபாய் தரேன். ஆமாம், தாங்க. ஏன்னா 200 ஓகே. உங்களுக்கு மட்டும் போட்டால் போதுமா, வீட்டில் வேறு யாருக்கும் போதுமா? வேண்டாம், உங்களுக்கு மட்டும் என்ன மட்டும் போட்டாங்க. சரி, சூப்பர். இதிலே இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன விஷயம் சொல்லுங்கள். அதாவது பாருங்க, அந்த அங்கேயே போட்டுக்காங்க. அதாவது இது நீங்கள், இது நீங்கள். இப்போ லெஃப்ட்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று, நீங்கள் 2 கிளையாக பெறுகிறீங்க. நான் இப்போ ஆள் பிடிச்சி தரணும். ஆள் பிடிக்கணும். ஆமாம், ஆள் நீங்கள் பிடிக்க வேண்டாம், நாங்களே பிடிச்சிட்டு உங்கள் பேரில். அதில் 2 பிரிவு, அதில் 2. இப்போ நேராக இதிலேருந்து நேராக ஒன்று வரும், அதில் 2, அப்புறம் அதிலேருந்து 2. இப்படி கலைஞர் குடும்பம் மாதிரி கீழே 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 போகும். இந்த 200 நீங்கள் இப்போ என்ன கொடுத்தீங்கல்ல? ஆமாம். இந்த 200 பல பேருக்கு கமிஷன் உண்டு. ஓகே. இதே மாதிரி 200 போட 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 இப்போ உங்களுக்கு கீழே அவங்கள நாங்கள் சேர்த்துட்டே வருவோம். சரி. இப்போ உங்களுக்கு மாத வருமானம் வேறு. இதில் மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம். வீட்டிலிருந்தே நீங்கள் இதை வந்து தெளிவாக ஃபோன் நம்பர் சொல்லுங்கள், அட்ரஸுக்கு தான் நம்பரை வாங்கிக்கிறோம். 938473353541 ஃபேன்சி நம்பர் இல்லை, ஆனாலும் நல்ல நம்பர் தானே இருக்குது. உங்கள் பேருங்க? ராஜன். பேர்லேயே ராஜாவாக இருக்கீங்களா? ராஜா மாதிரி தான் ஒரு காரியமே பண்ணியிருக்கீங்க. சூப்பர். இவ்வளோ நாளும் பூஜாவாக இருந்தேன், இனிமேலாவது ராஜாவாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ராஜாவாகிருவீங்க. இப்போது நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு 5 லட்ச ரூபா கன்ஃபார்ம் ஆயாச்சு. சந்தோஷம் தானே? கண்டிப்பாக சந்தோஷம். நான் இப்போது என் குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு நல்லது தானே. ஆமாம், 5 லட்ச ரூபா. ஓகே, இது எப்போ கிடைக்கும் தருவோம்? நீங்கள் இறந்து போனால் உடனே கிடச்சிரும். Oh my God. இறந்து போனாவா? ஆமாம். என்னையா கதை விடுறீங்க? எங்கள் இந்த ஸ்கீமே அதாங்க. அதாவது நீங்கள் இறந்துட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் கொடுப்பாங்க இந்த ரூபாயை. இப்போ எனக்கு இதில் பலன், எனக்கு ஒரு பலன் இல்லையா? என்னங்க இப்படி இவ்வளோ சுயநலவாதியாக இருக்கீங்க? உங்கள் ஒய்ஃபுக்கு கிடைக்குது, உங்கள் குழந்தைகளுக்கு ரூபா கிடைக்குது, அது வந்து உங்களுக்கு பயன் இல்லையா? எத்தனையோ பேர் இன்சூரன்ஸ் பணத்தை வாங்குறதுக்காக கணவரை கொண்டுறாங்க, தெரியுமா? அதனால் இது வந்து பயன்தான், அவங்களுக்கு பயன். அதனால் நீங்கள் வந்து இதை பண்ணுங்கள், நல்லதாங்க. நம்ம இறந்தாலும் நம்ம குடும்பம் நல்லா இருக்குல்ல. இப்போ நான் இறந்து போயிட்டா என் குடும்பத்துக்கு ரூபாய் கிடைக்குமில்ல? கண்டிப்பாக, அதானே ஸ்கீமே. இப்போ தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப பெரிய ஒரு விஷயத்த பண்ணிட்டேன்ப்பா. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னா, நீங்கள் சாதாரணமாக வீட்டிலேருந்து இறந்தால் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் இப்போ ஒரு காரில் போகிறீங்க, ஒரு பைக்கில் போகிறீங்க, ஒரு கப்பலில் போகிறீங்க, அது இன்னொரு வண்டியில் மோதி பயங்கரமாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி கை காலெலாம் நசுங்கி இறந்து போயிட்டாங்கன்னா கொடுப்பாங்க. இது வந்து அந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ், புரியுதுங்களா? அதுவும் நல்லது தான். யார் கொடுப்பா சொல்லுங்கள்?
நம்ம கை காலெல்லாம் நசுங்கினாலும் அதுக்காக நான் ஆக்சிடென்ட் ஆகி சொல்றேன். நீ இந்த பணத்தை அப்படி எத்தனை பேர் கிளம்பியிருக்கீங்க நீங்க? எத்தனை பேர் கிளம்பியிருக்கீங்க? நீங்க எங்க இருந்தாலும் அங்க பாருங்க. உங்களை எல்லாம் ஓட ஓட ஒரு விரட்டணும்.